எவ்வளவு திமிர் இருந்தா 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வந்து நீ பிச்சை காசுன்னு சொல்லுவ? காசுக்காக கண்டபடி கவர்ச்சி காட்டி கூத்தடிக்கிற உனக்கு இந்த 1000 ரூபாய் பிச்சை காசா தான் தெரியும். கொள்கை இருக்கா உனக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு கொள்கையே இல்ல. நாளுக்கு நாள் கட்சி மாறி மாறி ஓடுற ஓடுகாலி உனக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பிச்சை காசா தான் தெரியும். இந்த 1000 ரூபாய் வாங்குற ஏழை எளிய மக்களை என்னத்துக்கு யூஸ் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒரு மருந்து மாத்திரையா இருக்கட்டும், ஒரு காய்கறி செயலா இருக்கட்டும், மாச கடைசியில நிலைமையை சமாளிக்கிறதா இருக்கட்டும், இல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு தீனி வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், எதுவா இந்த காசு எந்த அளவுக்கு உபயோகப்படும் உனக்கு எப்படி தெரியும்? குடியும் கூத்தமா பண்ற உனக்கு குடும்ப கஷ்டம்லாம் தெரிய வாய்ப்பே கிடையாது. இன்னொரு தடவை எங்களோட மகளிர் உரிமை தொகையை பத்தி கொச்சப்படுத்தி பேசலான்னு வச்சுக்கோயேன், உனக்கு மரியாதை கெட்டுரும், செருப்பு பிஞ்சிரும், ஜாக்கிரதை. மகளிர் 1000 ரூபாய் எப்படி நீ வந்து பிச்சைக்கார காசுன்னு நீ சொல்லுவ? பிச்சைக்கார காசுன்னு நீ எப்படி சொல்லலாம்? அதுதான்ப்பா எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையிலேயே எனக்கு என் பிள்ளைங்களோ இல்ல என் பேர பிள்ளைங்களோ எதுவுமே எனக்கு பேங்க் ஓப்பன் கிடையாது. ஆனா பேங்க் ஓப்பன் இல்லாதனால இன்னைக்கு எனக்கு வந்து முதல்வர் எனக்கு பேங்க் ஓப்பன் பண்ணி கொடுத்து இன்னைக்கு எனக்கு இது இந்த ஏடிஎம் கார்டு கொடுத்து எனக்கு இன்னைக்கு 7 மாசமா எனக்கு 1000 ரூபாய் போட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு எனக்கு கண்ணு வேற தெரியல. ஆனா கண்ணு தெரியாதனால இந்த 7 மாசம் காசை வச்சு இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போகலாம். நீ எப்படி இந்த மாதிரி பிச்சைக்கார காசுன்னு நீ சொல்லலாம் வந்து குஷ்பு. ஆனா முதல்வர் கொடுத்தாரு எனக்கு இந்த 7 மாசமா. அவர் வாழ்க, அவர் வாழ்க, குஷ்பு ஒளிக, குஷ்பு ஒளிக, குஷ்பு ஒளிக, குஷ்பு ஒளிக. 1000 ரூபாய் அப்படிங்கிறது பிச்சை காசாக்கா? உங்களுக்கு அது பிச்சை காசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது மதிப்பூதியம், உரிமையாக நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஊதியம். சரிங்களா? அதை பத்தி எல்லாம் நீங்க சொல்றத நினைச்சாலும் நாங்களாம் வருத்தப்பட போறதில்லை. ஏன்னா இது உங்க வீட்டு காசு கிடையாது. எங்களுடைய வரி பணத்தை எடுத்து எங்களுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அண்ணனாக இருந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்காக நான் தரமான்னு சொல்லி எங்களுக்காக அள்ளி கொடுத்திருக்காரு. அவரு இன்னும் ரொம்ப காலம் வாழணும். இது நீங்க கொச்சியான ஒரு வார்த்தை சொல்றீங்களா? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை பத்தி யாராச்சும் அவதூறு பேசினா, ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ பெண்களை இழிவுபடுத்துறாங்க, பெண்களை கேவலப்படுத்துறாங்கன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்களே, அப்ப இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,17,00,000 பெண்கள் இதனால பயன்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பிச்சை எடுத்துறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? அப்ப உங்களுக்கு வந்து அது ரத்தம், எங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னியா? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். எங்கிறது இதெல்லாம் நீங்க பழகிட்டு வரீங்கன்னே புரியலையே. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை யோசிச்சு பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க உணரணும், அவங்களுக்கான ஒரு சுமையை, அதாவது அவங்களுக்கான அந்த உரிமையை கொடுக்கணும், அவங்களோட சுமையிலிருந்து ஒரு பகுதியினாச்சும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நிதி பற்றாக்குறை இருந்த போதிலும் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு இதுக்கான சரியான வரைமுறைகளை வகுத்து இனி வரக்கூடிய 2024-25 பட்ஜெட்ல இதுக்காக தனி தொகையவே ஒதுக்கி வச்சு ஆக சிறந்த ஒரு